எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மணத்தக்காளி காய் வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு கட்டு கீரையில் இவ்வளோ காய் இருந்தது. அந்த காய் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த காய் வச்சு ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால கசப்பு அவ்வளோ இருக்காது. ஒன்று பெரிய தக்காளியை ஒன்று எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன், தேவையான அளவு 10 முந்திரி எடுத்துக்கலாம். கசப்பு தன்மைக்காக நான் முந்திரி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இரும்பு தாச்சியில் இந்த குழம்பு நான் பண்ண போகிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, தாளிக்கிற உளுந்து 1 ஸ்பூன், கொஞ்சோல வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே பூண்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி காயை போட்டுக்கலாம். மணத்தக்காளி காய் போட்டாச்சு. இந்த மணத்தக்காளி இந்த கீரையோடு நம்ம போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த கீரையை பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காயை ஒரு குழம்பு வச்சுருங்க. தக்காளியும் கூட போட்டு சிம்லே நான் ஒரு 10 நிமிஷம் வதக்கியிருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி வதக்கும்போது கசப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ குழம்பு மசாலாத்தூள் நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். எண்ணெயில் மசாலா போட்ட உடனே நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றியாச்சு. தயிர் சொல்லலை, 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் புளி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம முந்திரியையும் தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. போதும். இதை அப்படியே சிம்லே வச்சுக்கலாம். அப்படியே திக்காயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிருக்குது. கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி தேங்காய்லாம் போட்டுக்கணும். நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த சப்பாத்திக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி 1 கப் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா திக்காக வந்துடும். 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மணத்தக்காளி காய் நல்லா மேலே மிதக்குது. ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.